கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மகிமையான தேவன் இந்த நாளிலே நாம் நடுவில் மகிமைப்பட போகிறார். அவரை துதிக்கிறதன் மூலம் அவர் சந்தோஷப்பட்டு மகிமைப்பட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உம்மை போல மாற்றி ஆசீர்வதிக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி. நாங்களாக அல்ல, உம்மை போல ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக என்று செபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தியானிப்பதற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் சுவிசேஷத்தை ஜனங்கள் நடுவிலே வல்லமையாக எழும்பி பிரசங்கிக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். பேதுருவுடையும் யோவானுடைய தகுதியை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் படிப்பறியாதவர்கள் மற்றும் பேதமை உள்ளவர்கள் என்கிற ஒரு காரியம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய எந்த ஒரு தகுதியையும் அவர் பாராமல் அவன் மேல் அன்பு வைத்து அவனை தெரிந்தெடுக்கிறார். வேத வசனத்தில் படிக்கும் பொழுது, நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ரோமரில் நாம் படிக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவியாக இருக்கும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பு வைத்தார். உலக பிரகாரமாக ஒரு தேர்வு செய்யப்படும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அங்கே படிப்பு, வசதி, அழகு, திறமை இது எல்லாம் மையப்படுத்தி தான் ஒரு காரியத்தில் தெரிந்து கொள்வார்.
இங்கே பேதுருவும் யோவானும் அவங்க பேசுகிறத பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. காரணம் என்ன? இவர்கள் இயேசுவோடு கூட இருந்ததுனால இவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய மறுரூபமாகி விட்டது என்பதை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலக பிரகாரமான எந்த ஒரு தகுதியும், படிப்பிலையோ உயர்விலையோ பணத்திலையோ வேற எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஒரு தகுதியற்ற ஒரு நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து, என் வாழ்க்கையில் எனக்கு எந்த திறமையும் இல்லை, ஞானம் இல்லை, படிப்பில்லை, அறிவில்லை, அழகில்லைன்னு சொல்லி உங்களையே நீங்கள் குற்றப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை சிறப்பானவர்களாய் மாற்ற இயேசுவால முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பேதமை உள்ளவர்களையும் பைத்தியமானவைகளையும் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். நீங்கள் தேவனிடைக்கு வருவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு குப்பை போல தூசி போல நீங்கள் உதறப்பட்டிருந்தாலும் உங்களையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி நீங்கள் வந்தால் போதும், உங்கள் வாழ்வை தேவன் உயர்த்துவார், கனப்படுத்துவார். அவரிடத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் அவருடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். அவரை போல நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இதெல்லாம் நடக்கிறது, எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது என்று அநேகர் ஆச்சரியப்படும் விதத்தில் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதம் செய்ய, உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளை உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். அநேகர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க, அநேகர் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க, அநேகர் உங்களை பிரமிப்புடன் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க விதத்தில் உங்களுடைய வாழ்வை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். யாருமே திரும்பி பார்க்காம அற்பமாய் எண்ணப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, பிரமிக்கத்தக்க விதத்தில், மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படும் விதத்தில் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வு உயர்த்தப்பட ஜெபிக்கிறேன். இப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.